பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே கண்ணோக்கி பார்த்து நடத்துவாராக. நம்ம யூடியூப் சேனல் மூலம் உலகம் முழுவதும் பார்க்கிற அன்பு உறவுகளையும் உள்ளங்களையும் சொந்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய துக்கங்களும் சந்தோஷமாக மாற்றி எதிர்பார்த்த காரியம் கைகூட கர்த்தருடைய கரம் கூட இருந்து உதவி செய்வதாக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். என்ன கடவுள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தர் சொன்னான். தேவனுடைய கிருபையிலே வேதாகமத்தில் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஆதி மனிதனுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அகால பாவியாக நமக்கும் தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். மோசே பக்தனை திக்குவாய் வந்து நாம் உள்ள மனிதனை அழைத்து பல லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை பிரசங்கித்து கொண்டு போகும் நல்ல போதனாக மாற்றினார். ஆடுகளை வைத்ததான சங்கீதக்கார தாவீதை நாட்டுக்கு அரசனாக மாற்றினார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த பூமியிலே தேவன் நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். நம் தேவன் பொய்யுரையாத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆசீர்வாதம் நாம் யாவருக்கும் பரிபூர்ணமாய் கர்த்தர் பகிர்ந்தளிப்பாராக. தேவ சமூகத்தில் நான் அமர்ந்து போதுவர் கொடுத்த வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம். வேதத்திலே தாகம் உள்ளவர்களை எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்குதா? பைத்தியம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேர் என்னது? பைத்தியம். இந்த பூமியில நீ ஊழியம் செய்ய போனா ஆண்டவருடைய அன்பு தெரியாத நண்பு சகோதர சகோதரிக்கு சொல்லுவாங்க, இவங்க பைத்தியக்காரங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய அன்பு ருசிவாராத நண்பு சகோதரி சகோதரன் சொல்லுவாங்க, பூமியில இவன் பைத்தியக்காரன். என் அன்பு சகோதரா, நீ செய்தியை பார்க்கிறீ, நீ சொல்வது உண்மைதான். நான் தேவனை அறியாதது போது நான் தரித்திர பைத்தியக்காரனா இருந்தேன். என்னை எல்லாரும் ஒண்ணுக்கு உதவாத பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. என் தெய்வத்துடைய பிள்ளைகளே, என் ரட்சிப்பை, என் சாட்சியை, என் சகோதர சகோதரி, என் சொந்தங்கள் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை நீ கேட்டினா தெரியும் ஏன் தேவன் மேல் பலனா இருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் உனக்கு சொன்னா நீ ஏத்துக்க மாட்ட. ஏன்னா அது உனக்கு தெரியாது, அது உனக்கு புரியாது. எங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுற தேவ பிள்ளைகளை, அப்படி அல்ல. கடவுளுடைய பிள்ளைய, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை கடவுளுடைய கிருபை. எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தவராய் எருசலேம் வீதியில 1:40 அடிகள் வாரால் அடிக்கப்பட்டு முள்முடி சூடினவராய் 3 காயம் போதாது என்று தன் நடுவிலாவை திறந்து நமக்காக காயப்பட்டு குற்றுயிரும் கொடையுமாய் சிலுவிலே அறையப்பட்டார். சிலுவிலே அறையப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவர் படைத்த காற்று நின்று போனது, அவர் படைத்ததாக சமுத்திரம் அலைகள் நின்று போனது, அவர் படைத்த பூமி உருதமேசம் நின்று போனது. காற்று வசையில கடவுளுடைய மகாபெரி சிட்டு குருவி முதல் சிங்கம் புலி வரை கண்ணீர் வெடிக்கிறது. அன்பு கர்த்தருடைய
ஏன்? உலக ரட்சகர் பூமியில பிறந்த மனிதனுக்காக பலியானார். ஆட்டு ரத்தம் கோடி ரத்தத்தினால் தீர்க்க முடியாத பாவ வினைகளை தேவன் பரிசுத்த ரத்தத்தால் தேவன் உனக்காக எனக்காக சிலுவையிலே சிந்திய ரத்தம் நம்மளை விடுதலையாக. அப்படிப்பட்ட தேவனை பிரசங்கித்தா, சுவிசேஷம் சொன்னா, ஊழியம் செய்தா என்ன பேர் தெரியுமா? நீ எனக்கு தர்றது பைத்தியக்காரன். கிறிஸ்தவன் ஒரு பைத்தியக்காரன். சிலுவையின் உபதேசம் கெட்டு போற உனக்கு பைத்தியமாக தோணும். செத்து போற உனக்கு பைத்தியமாக தோணும். தரித்திரத்துல வாழ்கிற உனக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தெரியும். பைத்தியமாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளையும் கேட்டு பாருங்க. அன்பு சகோதரா, சகோதரியே, நீ கெட்டு போகிறதுனால அவருடைய அருமை உனக்கு தெரியல, அவருடைய வல்லம் உனக்கு தெரியல, அவருடைய மகிமை உனக்கு தெரியல. அன்பு சகோதரா, கிறிஸ்துவர்களே, பைத்தியம் சொல்லி ஏவலம் செய்து கூடி குறுகை செய்து சபையை ஊழியக்காரர்களையும் துன்பப்படுத்துற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் யார் என்பது ஒரு கணம் நீ வேதத்தை நேசித்து பார், வேதத்தை வாசித்து பார். ஒரு நாள் சபையில போய் அமர்ந்து பார், அவர் யார் என்பது உனக்கு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டுடைய மகாபெரிய கிருபை 1 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? கடவுளுடைய கிருபை ஆண்டு பேசுற. உன் வீட்டுக்கார உன்னால ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுமா? உன் மனைவிய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுமா? ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை நேசித்ததனால் அவர் நம்மளை ரட்சித்தார். அவர் நேசித்ததனால அவர் நம்மளை ரட்சித்தார். உன் சாட்சினால ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. உன் பொன்னால பொருளால ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அந்த மனிதனை கர்த்தர் விரும்ப வேண்டும். உன்னிடத்தில் பொன் பொருள் இருப்பதனால், சொத்து சுகம் இருப்பதனால ஆண்டவர் ரட்சிப்பார் நினைக்கிறியா? இல்ல இல்ல, அவர் உன்னை விரும்பினதான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். உன்னை விரும்பின ஆண்டவர் ரட்சிக்க மாட்டார். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. என் அன்பு சகோதரனே, உன் குடும்பத்துக்காக சக்கல உழைக்கிற, ஓடா தெரிகிற, ஆனா உன் மனைவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான உன் குடும்பத்துல உன் மனைவி மித்த நீ ரட்சிக்கப்படுவியா? ஒரு நாளும் முடியாது. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் உன்னை விரும்பணும், நீ ரட்சிக்கப்பட்ட அவர் உன்னை விரும்பணும். உன் மனைவி, கணவன் ரட்சிக்கப்பட்டாரு, உன் மனைவி உன்னை ரட்சிக்கப்படல. நீ என்னென்னவோ பிரயாசப்பட்டு பாக்குற, என்னென்னமோ ஜோம் பண்ணி பாக்குற, அந்த அம்மா ரட்சிக்கப்படல. நீ சர்ச்சுக்கு போற, அந்த அம்மா வேற எங்கேயோ போறாங்க. ஒரு வீட்டுல 2 விதமான சம்பவம் நடக்குது. ஒரு வீட்டுல 4 விதமான சம்பவம் நடக்குது. நண்பு கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நீ பாக்கியவான், பாக்கியவதி. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, ரட்சிக்கப்பட்ட நீ பாக்கியவான், பாக்கியவதி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவருடைய கிருபையினால யோசிச்சு பாருங்க, எத்தனையோ அற்புதம் உன் குடும்பத்துல நடக்கும். உன் பொண்ணுக்கு நடக்கும், உன் பிள்ளைக்கு நடக்கும், உன் கணவனுக்கு நடக்கும், உன் மனைவிக்கு நடக்கும். ஆனா இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொண்டு வந்து உன் கரத்துல கொடுத்து செத்தவனை உயிரோட கொண்டு வந்தாலும் நீ ரட்சிக்கப்படல. காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னை விரும்புறாரோ விரும்பலையே தெரியல. ரட்சிப்பு கர்த்தருடையது. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுபவர்களுக்கு பைத்தியமா தோன்றுகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது வேதத்துல வாசிக்கிறோம். இங்கே ஆண்டுடைய வார்த்தை, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ? எதை ஒண்ணா கொடுப்ப நீ.
பொண்ணை கொடுப்ப, பொருளை கொடுப்ப, கட்டின தாலி கூட கட்டி கொடுப்ப. ரட்சிப்பு உன்னால கொடுக்க முடியுமா? ரட்சிப்பு உன்னால கொடுக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. ரட்சிப்பு யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். பரிசுத்தர் யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஜெபம் யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். வல்லமை யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். நீ ஜெபிச்சா அங்க பேய் பிசாசு ஓடணும்னா அந்த வரத்தை யார் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். உன் வீட்டுல சூரிய மந்திரம் பிள்ளை தந்திர கடவுளுக்கு கட்டு அகப்பட்டிருந்தா அந்த விடுதலை கொடுக்கணும். ஆண்டவர் தான் அந்த வல்லமை ஊழியர்களுக்கு கொடுக்கணும். காசால பணத்தால தரவும். உன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும்னா ஆண்டவர் தான் செய்யும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல தேவன் நமக்கு ஒரு மனிதனை சுட்டி காட்ட விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கெட்டு போறவன் கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர்கிட்ட இருந்தா கூட கெட்டு போயிடுவான். கெட்டு போனவன் ஏன் அவன் கெட்டு போறான்? ஏன் அவன் கெட்டு போறான்னா கடைசி வரைக்கும் மனம் திரும்பாது. ரட்சிக்கப்பட்டதாட லாஸ்ட், ஞானஸ்நானம் எடுத்தத லாஸ்ட். வாசிங்க 26ஆம் அதிகாரம் 14, 15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார். அல்லேலூயா. பிள்ளைகளை, கெட்டு போறவன், செத்து போறவன், நீண்ட காலம் வாழ முடியாதவன், அவன் எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கெட்டு போனதா தான் இருக்கு. ஆண்டவர் கூட தான் இருக்கிறான். சீடர் பட்டியல்ல வரான். யூதாஸ்னு பேரு. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால ஆண்டவர் கொடுத்து சாப்பிடுறான், ஆண்டவர் முகத்தை பார்க்கறான், ஆண்டவரோட கூட இருக்கிறான். ஆனா எல்லாம் மாறி போச்சு, உள்ளம் மாறல. என்ன மாறல? உள்ளம் மாறல. அப்போ சபையில தான் இருக்கிற, வீட்டுக்குள்ளதான் இருக்கிற, ஒன்னும் மனம் மாறல. உனக்கு கெட்டு போன இருதயம். ஆனா கோயிலுக்கு போறன்ற, தெய்வ வழிபாடு பண்ற, பக்தி உள்ளவன் சொல்ற, எதையோ போட்டுக்கிற, எங்கெங்கயோ போற, ஆனா உனக்குள்ள கெட்டு போன இருதயம் இருக்குது. சிலர் பாத்தீங்கன்னா சும்மாவே குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க சந்தேகப்பட்டுக்கினே இருப்பான். சந்தேகப்பட்டுக்கினே இருப்பான். குறை சொல்லிக்கினே இருப்பான். குறை சொல்லிக்கினே இருப்பான். அவன் எண்ணம் கெட்டு போன எண்ணமா இருப்பான். அது போல ஒரு மனிதன் பேருதான் யூதாஸ். கூடவே தான் இருக்கிறான், ஆண்டவரை காட்டி கொடுக்கிற வேலை பார்க்கறான். சிலர் வேலை என்ன தெரியுமா? காட்டி கொடுக்கிற வேலை. இந்த வேலை நல்ல பழப்பு பழக்க கிடையவே கிடையாது. ஆனா சர்ச்சைக்கு தான் வர, எண்ணம் சரியில்லை. ஆண்டவர் கூட தான் இருக்கிற, எண்ணம் சரியில்லை. உன் உள்ளம் சரியா இருக்குதா? உன் எண்ணம் சரியா இருக்குதா? செய்தி கேட்கிற ஆள, உன் உள்ளம் கரெக்டா இருக்குதா? பக்தின்ற, தெய்வ பயன்ற, சொல்ல காப்பாத்திரியா? அது போல ஒரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவர் கூட ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாரு? யூதாஸ். ஆண்டவரை 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கிற வேலையை செய்யறான். இவனுக்கு ஊழியத்தை கொடுத்தா இவன் ஒரு ஊழியம் செஞ்சுக்கிறான், தனி ஊழியம். உனக்கு என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? உன் கூட ஆண்டவர் என்ன பேசுறாரு? என்ன செஞ்சாரு? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குற அளவுக்கு நீ காரியம் செய்யக்கூடாது. ஒரு மனிதனுடைய மனம் கூனி குறுகி நொந்து அழுது சாபத்தை வாங்குற அளவுக்கு நீ வாழக்கூடாது. இந்த நாளில் அவர் ரத்தத்தின் சரீரத்தை மானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய உனக்கும் கர்த்தர் பேசுறாரு. தேவனுடைய மகா பெரிய கிருபை இந்த செய்தியை பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுறாரு. 30 வெள்ளி காசுக்காக உலக ரட்சகரை வேலை பேசுறான். வாசித்து பாருங்க 26:16. அது முதல்
அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. எப்படி சில கெட்ட காரியம் செய்யறதுக்கு சமயம் பார்த்து இருப்போம். அல்லேலூயா. ராவு காலம், யமகண்டம், இந்த நாள் அந்த நாள், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, நைட்டு பொய்து போயிடுச்சு, இதெல்லாம் சொல்லுவோம். ஜோ பிள்ளைகளே, இல்ல 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 இல்ல, கடவுளுடைய கிருபை. சமயம் பார்த்துன்னு இருப்பாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சமயம் பார்த்துனே இருப்பாங்க. சில காரியம் செய்ய சமயம் பார்ப்பாங்க. திருட்டு வேலை பார்க்கறதுக்கு சமயம் பார்ப்பாங்க. திருட்டு காரியம் செய்யறதுக்கு சமயம் பார்ப்பாங்க. சில காரியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சமயம் பார்ப்பாங்க. ஆனா ஜபத்துல இருப்பாங்க, பரிசுத்தாவில நிரம்புவாங்க, உண்மையை பேசுறது போல நடிப்பாங்க. ஆனா தேவ பிள்ளையே, உள்ளம் இருளான உள்ளம் இல்ல. அந்த உள்ளம் யாருக்கு இருந்தது? யூதாசுக்கு இருந்தது. கடவுளுக்கே சமயம் பார்க்கிறான். கடவுளுடைய வரம் பெற்றவளுக்கே சமயம் பார்க்கிறான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ரத்தத்தின் சரீரத்தை மானம் பண்ண வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சில கனத்துக்குரிய பாத்திரங்களை நீ எடை போட்டு பார்க்கலாம். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரங்களை நீ குறை கண்டுபிடிக்க தேடக்கூடாது. அது உனக்குத்தான் சாபமாக மாறும். அது உனக்குத்தான் வேதனையாக மாறும். கடவுளுடைய பிள்ளைய, கர்த்தருடைய மகாபெரிய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம். வாசிங்க அதே மத்திய 26:24 வாசிங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷனும் பிறவாம இருந்திருந்தால் அவனுக்கு நலமா இருந்திருக்கும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஒண்ணு நடக்கிறது நடந்துதான் தீரும். ஆனா அதுல நீ போய் சாபத்தை வாங்கிக்காத. ஒரு மனிதனுக்கு நடக்குதுன்னா நடக்கட்டும், கர்த்தருடைய கிருபை. ஒரு மகளுக்கு நடக்குதுன்னா நடக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போய் குறுக்கு போய் கர்த்தருடைய கிருபையில போனீன்னா ஆண்டுடைய சாபம் தான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை கர்த்தர் எதை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படியே அவருடைய சித்தத்துக்கு மாறாக நாம எதையும் போய் உள்ள போய் குழப்பக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல வளர்ந்த இந்த யூதாஸ், அவன் எண்ணம் மாறல. சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனா இருக்கிறது வேதத்துல வாசிக்கிறோம். கெட்டு போறவங்க மனமாற மாட்டாங்க. கெட்டு போறவங்க அங்க இங்கும் அலைஞ்சி திரிவாங்க. கெட்டு போறவங்க பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படி மாட்டாங்க. கெட்டு போறவங்க தேவனுடைய கிருபையினால பூரண ஆயுசு வாழாம இந்த யூதாச போல செத்து போறவங்க தேவ மேல குறை கண்டுபிடிப்பாங்க. தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படிதான் இருக்குதான்? தேவ பலனா, தேவ பலன். அவருடைய பலத்தால தான் நம்ம வாழ்ந்து, அவருடைய கிருபையால தான் நம்ம வாழ்ந்து கொண்டது. அவர் கிருபை இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, அவருடைய இரக்கம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் யூதாஸ் காரியோத்து அப்படி அல்ல. அவன் தேவனை அறிந்திருந்த போதும் அவன் கெட்டு போனவன். வாசித்து பாருங்க 26 தேவ கிருபை 24 வாசிங்க. மறுபடியும் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போறார். அப்ப நீ அதை உள்ள போய் சொதப்ப கூடாது. உன் காரியம் என்னவோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். சில காரியம் நீ உனக்கு என்னவோ அது மட்டும் தான் செய்யணும். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணக்கூடாது. உனக்கு பண்ணீங்கன்னா மாட்டிப்பாரு. கடவுள் உனக்கு என்ன செய்யறாரோ அதுதான் செய்யணும். புதுசா ஒரு காரியம் செய்யணும் மாட்டிப்பாரு. ஆச்சுங்க தேவ பிள்ளைகளை 25 அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு அவர்
நீ சொன்னபடிதான் என்னாரு கடவுளுடைய கிருபை. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? சீடர்களுக்கு பந்தி கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்து இருக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தன் எனக்கு காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள ஒருவன் என்ன காட்டி கொடுக்க போறான்னு ஒண்ணு எல்லாரும் சொல்றாங்க. ஐயோ நானும், ஐயோ நானும், ஐயோ நானும், ஐயோ நானும், ஐயோ நானும் எல்லாம் சொல்றாங்க. இவனும் சொல்றான். வீட்டுல ஒருத்தன் திருடிடுவான். வீட்டுல பொண்ணோ புள்ளி திருடிடும். வீட்டுல ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அக்கா இருக்கும், தங்கச்சி இருக்கும், தாத்தா இருப்பா, பாட்டி எல்லாம் கேட்பாங்க. திரண்டவன் என்ன பண்ணுவான்? பறி போனவங்க ஐயோ காணுமே, ஐயோ காணுமே, நீ ஏத்த நீ ஏத்த நீ ஏத்த நீ ஏத்த எல்லாம் திறனவனே கேட்பாங்க. நீ ஏத்த ஐயோ நான் பார்க்கலாம், நான் பார்க்கலாம். திரடனே கேட்பாங்க. இல்லையா? நீ ஏத்தியா? ஐயோ சத்தியமான கிடைக்கல, நான் சத்தியமா திறனும் சொல்லுவோம், திறனும் சொல்லுவோம். இல்லையா? நான் எடுக்கல. அது போலதான் இவன் சொல்றான். எவ்வளோ துணிகாரம் பாருங்களேன். பொய்யான வாழ்க்கை. அப்படி பொய்யான வாழ்க்கை வாழும்போது அவங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும், உண்மை இருக்காது. இவன் கேட்கிறான், நானா? நீ தானடா, உனக்கு தெரியாதாடா, கம்முனாவது இருந்திருக்கலாம். இல்லையா? கம்முனாவது இருந்திருக்கலாம்னு யோசிச்சுவாரு. கர்த்தருடைய கிருபை. ஒருத்தர் வீட்டுல உதவாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? உதவாங்கத்துக்கு அவர் சகல காரியமும் செய்வாரு. சொன்னா கீழ்பிடி மாட்டாரு. ஒரு உதவாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அது பொண்டாட்டியா இருக்கலாம், அது புள்ளிங்களா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம். உதவாங்கணும்னு முடிவு எடுத்துட்டா உதவாங்கிறதுக்கு உதவி செய்யறது எது தெரியுமா? என்னது? என்னது? வாய். வாய் சொன்னா கேட்காது. அது வாய் வந்து வாங்குற வரைக்கும் வாய் மூடாது. பிள்ளைகளை இல்ல. இவன் அது போலதான் கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால நானானும் வந்து மனசாட்சி இல்லாத அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவங்களே, ஒருவனை கெடுக்கணும்னு நீ நினைச்சிட்டு நீ கெடுக்கும் கெடுத்துட்டு கர்த்தருடைய கிருபை சூனியம் போய் செஞ்சுட்டு மந்திரம் போய் செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நானா நீ சொன்னா ஒரு நாள் கடவுளுடைய கிருபை உன்னை தேடி பார்த்தாவோட யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த பூமியிலேயே நீ இருக்குமா? யுவதாச போல. யுவதாச செத்து போயிட்டான். அன்று காப்பாத்தலாமா? காப்பாத்த கூடாதா? காப்பாத்திருக்கலாம். சிலர் சாபத்தை விட்டுருவார். ஆண்டு செத்து தொலைட்ட சில நாய் கொள்ளாத பிசாசு விட்டுருவார். ஆண்டு சில நாய் செத்து போனோம். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு சிலர் செத்து போனாதான் கர்த்தருடைய கிருபை அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த தெருவு நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சில நாய்ங்க செத்தாதான் கர்த்தருடைய கிருபைனால அந்த இடமே சுத்தமா இருக்கும். இவன் செத்தான். கர்த்தர் வருத்தப்பட்டாரா? ஏன்? இவன் முள்ளாகிறான். ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, இது முள்ளாகிறான். ஆண்டவர் கொடுக்கிறாரு, இவன் முள்ளாகிறான். ஆண்டவர் கபடமற்று பேசுறாரு, இது முள்ளாகுது. ஆண்டோடைய கிருபையினால மார் மேல சாயமொழி படுக்க இடம் கொடுக்கிறாரு. ஆனா கள்ளம் கபடோடு உள்ளத்துல வேதனையோடு படுகிறான். இல்ல அப்படி இல்லை. அது யூதாசும் வந்து கேட்கிறார், நானா? ஆண்டவர் சொன்னாரே, நீ தாண்டா, நீ சொன்ன நீ தாண்டா என்ன காட்டி கொடுக்க போற. அல்லேலூயா. நானா? 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 நீதான்டா, நீதான் காட்டி கொடுக்க போற. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அன்பானவர். அப்போதான் அவன் மனம் திரும்பி இருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன். ஆனா இவன் பாருங்க, பணத்து மேல ஆசை வச்சிட்டான். ஆனா அந்த பணத்தை நீ அனுபவிப்பியா? அனுபவிக்க முடியாது. ஒரு காரியத்து மேல நீ ஆசைப்பட்டு போற. ஆனா தேவனுடைய மகாபெரிய கிருபைனால ஆண்டவருக்கு துரோகம் செய்து நீ சம்பாதிக்கிற பணம் நிலைக்குமா? யோசிச்சு வாசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33, 34 வாசிச்சு பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர் அடையேன். என்ன? இயேசு அவனை நோக்கி, இன்னைக்கு ராத்திரிய சேவல் கூறத்துக்கு முன்னாடி
நீ என்ன 3 தரம் மறுதலிப்பன்னு மெய்யாவே சத்தியமா சொல்றா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. இவர் ஒருத்தர் முந்திரி கொட்டை. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்குது? பைத்தியம். பேதர் என்ன பண்றாங்க? யூதாஸ் ஒருத்தன் பாருங்க, ஒரு சீடர் ஒரு கூட்டம் 12 பேர் தான். ஒரு வீட்டுல சமாதானங்கதா? ஒரு வீட்டுல சமாதானங்கதா? இல்ல. புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, அம்மா அப்பா, இதுக்கு மேல யாரு இருக்கிறாங்க? சில வீட்டுல வந்து அம்மா அப்பா கூட எத்த போய் எங்க விட்டுறீங்க, தாத்தா பாட்டி இடுறதுக்கே இல்ல. வருஷம் கொண்ட நீ பெத்ததான் நீ பாய் பார்த்து கட்டிக்கிட்டுதான் நிம்மதிக்குதா? எல்லா பாத்திரம் சொட்டையாகுது, எல்லா பீரோவும் சொட்டையாகுது, எல்லா வீடும் சொட்டையாகுது, செல்போனும் உடச்சிடுறீங்க, டிவியை உடச்சிடுறீங்க. இன்னைக்கு சமாதானங்குதா? சில எல்லாம் சபைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சபைக்கு புறப்படும் போது சண்டை போட்டு தான் புறப்படுவாங்க. காலையில எழுந்துக்கும் போதே காக்கா ஓட்டுவாங்க, குருவி ஓட்டுவாங்க, கொசு ஓட்டுவாங்க, ஈ ஓட்டுவாங்க, எல்லாம் சமாதானத்தோட இல்லை. இங்க பாருங்க, இவர் சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரும் உன்னை விட்டு போனாலும், எல்லாரும் ஓடிட்டாலும், நான் மட்டும் உங்களோட நிற்பேன். நீ தாண்டா என்ன அசிங்கப்படுத்த போறது, அல்லேலூயா. நீதான் என்ன வந்து உபத்திரப்படுத்த போறத. சிலர் அப்படிதான். நம்ம சபையில் கூட நான் வில்ல அப்படி மாத்திருவேன், சபையை கலத்தில போட்டுருவேன், நான் உன்னை இப்படி வச்சிருவேன், உன்னை அப்படி வச்சிருவேன். முதல்ல அதான் பிரச்சனை பண்ணது காரணமே. நான் நம்ம எனக்கு தெரியும் கடவுளுக்கு இருப்ப ஏதோ என்னை யாராவது ஒருத்தர் போடுறாங்கன்னா ஏதோ இவங்களால நமக்கு ஆபத்து வரப்போகுது. ஒருத்தர் யாராவது நம்மள போடுறாங்கன்னா அடாடா ஏதோ ஒரு வில்லங்கத்தை தேடி வைக்குது. இது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா இன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்ண போற தெரியுமா? எல்லா இடத்துல உனக்குதான் முதலிடம் கொடுத்தேன், எல்லா இடத்துல உன்னைத்தான் கூட வச்சிருந்தேன், உன்னை நான் நம்பினேன். ஆனா இப்போ நீ உள்ள எப்படி தெரியுமா? கடவுளுடைய மகா கிருபையினால சேவலு நைட்டு சேவலு கூவுறது, ஒரு முறை சேவலு கூவுறதுக்கு முன்னாடி என்ன 3 தரம் மறுதலிக்கூடாது. 3 முறை என் மேல கரப்படுத்துவ, 3 முறை என்னை யாருன்னு தெரியாது நீ சொல்லுவ, 3 முறை என்னை என்ன பண்ணுவ? வேதனைப்படுத்துவ. அவங்க 1 முறை தான் என்னை ஈட்டில் அடிச்சாங்க, அவங்க 1 முறை தான் என்னை சாட்டில அடிச்சாங்க, நீ என்ன 3 முறை அடிப்ப. ஏன் தெரியுமா? நான் உனக்கு நன்மை செய்ததில்லை, அதனால நீ எனக்கு தீமை செய்வ. நான் உனக்கு நன்மை செய்ததில்லை, அதனால என்ன போய் என்னை கரப்படுத்துவ, நீ என்னை கஷ்டப்படுத்துவ. நீ என்ன ஆன்ம கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நன்மை செய்தவர்களுக்கு எத்தனை பேர் தீமை செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என்ன 3 முறை நைட்டு மறுதலிப்படா நீ. நண்பு கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு வாழ்க்கை கொடுத்தது, உனக்கு நன்மை செய்ததுக்கு நீ கொடுக்கிற கைமாறா இதெல்லாம்? நீ செய்யற பரிகாரமா இதெல்லாம்? உனக்கு கர்த்தருடைய கிருபையில வெறும் வலைய, ஓட்ட வலைய, கிழிஞ்சு போன வலையை தைச்சிருந்த உனக்கு உலகமே உன்னை தெய்வத்தோட பிள்ளைன்னு பாராட்டினதுக்கு நீ செய்த பிரதிபலனா இது? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா. வாசிங்க மத்தேயு 26:48-49. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் காட்டியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்யறான். திருந்த மாட்டான். அப்பத்த பங்கு கொடுக்கும் போது கேட்கிறாரு, நானா காட்டி கொடுக்க போறேன், நீ தான் சொன்னார். அன்னைக்காவது மனம் திரும்பிக்கலாம். மனம் திரும்பினானா? இல்ல. ஏன்? இவன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஒரு சம்பவம் உனக்கு தேவன் பேசுறாரு, தேவன் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றாருன்னா திருந்தணும், மனம் திரும்பணும். இவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய கிருபை போயிட்டு அங்க எல்லாம் பேசிட்டு ஆண்டவன்ட வந்து மொத்தம் கொடுக்கறான். எப்படி சொல்லி கொடுக்கறான்? நீ மொத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற,
இதனால அவர் அடிக்க போறாங்க, வாதிக்க போறாங்க, அவரு சிலுவையில் அறைய போறாங்க, அவரு துக்கப்பட போறாரு, துயரப்பட போறாரு, கஷ்டப்பட போறாரு. அவரு போய் இவர் முத்தம் கொடுக்குறாரு. வாழ்க, நீ கொடுக்கிற முத்தம் வாழறதுக்கா கொடுக்கிற? சாவறதுக்கு கொடுக்கறா நீ கொடுக்கிற முத்தம்? நீ கொடுக்கிற முத்தம் எதுக்கு? சாவறதுக்கு கொடுக்கிற முத்தத்தை கொடுக்கிற. வாழறதுக்கா கொடுத்த முத்தம் கிடையாது. என் அன்பான கட்டுடை இல்ல, ஒருபோதும் நீ அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவரோ இருந்த ஒரு மனிதன் தான் ஆண்டவருக்கு முள்ளா இருந்த, ஆண்டவரோடு இருந்த மனிதன் தான் முள்ளா இருந்த. செய்தி பார்க்கிற கட்டுடை பிள்ளையே, குடும்பத்தில் இருக்கிற நீ மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், நீ பிள்ளைகளா இருக்கலாம். உன் தாய் தகப்பனுக்கு நீ முள்ளா இருக்கக்கூடாது. என் அன்பு கட்டுடை பிள்ளையே, உன் கணவனுக்கு நீ முள்ளா இருக்கக்கூடாது. என் அன்பு சகோதரியே, உன் கணவனுக்கு நீ முள்ளா இருக்கக்கூடாது. அன்பு சகோதரியே, உன் தாய் தகப்பனுக்கு நீ முள்ளா இருக்க. என் அன்பான கட்டுடை பிள்ளைகளை, ஆண்டவர் உன்னை அழைத்தார், உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை பெருக செய்திருக்கிறார். வாசிங்க தேவ கிருபையினால. லூக்கா 7 சுவிசேஷ புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துல கட்டுடைய வார்த்தை. லூக்கா 7 சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமார்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திரி எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இவன் வாழறவன் கிடையாது, இதுவும் கெட்டு போனது. அப்பா கிட்ட போய் சொத்து கேட்கறான். வாழணும்னு நினைக்கிறவன் கவனம் இருப்பான், அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவர் வயிற்றுல வந்து புள்ளியா பிறந்திருக்குது. வாழற வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன வயசுல இந்த காலகட்டத்துல வாழ்கிற வாழ்க்கை தம்மமும் துண்டுக்கெல்லாம் 13, 14 வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வச்சு. குடும்பம் சரி கிடையாது. ஏன் கீழ்படி இருக்கு? வாழணும்னு நினைச்சாக்கா அப்பா அம்மா சொல்றது கேட்பான். அப்பா கிட்ட போய் கேக்குறான், சொத்து கேக்குறாரு அப்பா கிட்ட. எதுக்கு? உல்லாசமா வாழறதுக்கு, சுகபோகமா வாழறதுக்கு. ரசிக்கப்பட்ட புள்ளதான், ஆனா உள்ளம் சரியில்லை. கடவுளுடைய கிருபை என்ன பண்றான்? அப்பா கிட்ட பாக்குறான், போடுறான், அப்படியே பயங்கரமா சண்டை போட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், இதை போட்டு அடிச்சிருப்பான், அதை போட்டு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொத்து கொடுக்கணும் அவளு என்னென்னவோ பண்ணிருப்பான். ஒரு கட்டத்துல பார்த்தாருச்சு, எப்போ வந்தாலும் உனக்கு கொடுத்தான் போறேன், இந்த ஓஞ்சி போச்சு கொடுத்துட்டாரு. சொத்து வாங்கினாரு, ஆஹா ஓஹோன்னு போறாரு, பயங்கரமா சொத்து கையில இருக்குது. அல்லேலூயா, கடவுளுடைய கிருபை. தேவ பிள்ளைகள அணைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். அதான் அது கடைசியா எரியுது. ஒரு விளக்கு அணைய போகுதுன்னா பிரகாசமா எரியும், அதோட காலியா. அது போல இவன் அப்பா கிட்ட சொத்து வாங்கினேன், சந்தோஷமா போவான். தேவ பிள்ளைகள அது அல்ல. வாசிங்க 13, 14. சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி தன் ஆசை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. அல்லேலூயா, கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. தேவ பிள்ளைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஒண்ணுமில்லாதவன் நான் நிக்கிறான். அந்த தேசத்துல பஞ்சம். தேவ பிள்ளைகளே, கடவுள் உனக்கு பேசுவார், ஊழியக்காரனை மறைத்து பேசுவார். இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீ சேகரித்து வச்சா வருகிற பஞ்ச காலத்துல கர்த்தர் போஷிப்பார். உன் குடும்பத்துல இந்த சூழ்நிலை உன் கணவனுக்கு நீ அடங்கி போனா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் குடும்பம் பெரியாது. அட்வைஸ் பண்ணும் என் அன்பு சகோதரன். குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்களை நீ கொஞ்சம் பணிந்து குனிந்து இப்படிப்பட்ட காரியங்களை ஒழுங்கு செய்தா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லும் போது கேட்டா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு.
வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர் சொல்ற அறிவுரைகளை கேட்டு நடந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அவன் பத்திரமா இருக்கிறான். நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறத பார்த்தா தேடி பார்ப்பாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க, போஸ்ட் விட்டவங்க செத்து போயிட்டாங்க. திருமலுக்கு ஞானஸ்தானம் எடுத்து சிறுவன் உபதேசம் சத்தியம் கேட்கும் போது கசப்பா தான் இருக்கும். வாழ்ந்து பாரு, அது மதுரத்தை போல இனிக்கும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து பாரு, அது மதுரத்தை போல இனிக்கும். நீ வாழ்நாள் சுகித்து இருக்கும். தேவ கிருபையினால கடைசியாக வாசித்து கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 1:18 தேவ கிருபை. ஆமென். சிலுவையின் உபதேசம் கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆமென் 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 எல்லாரும் மழமால் படிடுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய உபதேசம், ஆண்டவரை பற்றிய உபதேசம், தேவ கிருபையினாலே சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்காத 3 பேரை தேவன் என்று சுட்டி காட்டினார். ஒருவன் யூதாஸ், ஒருவன் கர்த்தருடைய கிருபையினாலே பேதுரு, ஒருவன் தேவனுடைய மகா பெரிய கட்டகுமாரன். அன்பு பிள்ளைகளே, தேவ கிருபையினால் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், ஒரு சபைக்கு வருவர்கள் தான். ஒரு மரம் ஓங்கி வளர்கிறது, ஒரு மரம் வளரவில்லை. ஒரு மரம் கனி கொடுக்கிறது, ஒரு மரம் கனி கொடுக்கவில்லை. ஏனென்றால் உபதேசத்தை கேட்கிறது, கனி கொடுக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உறவாடாதாரானா உமக்கு ஆராதனை, அருகே உமக்கு ஆராதனை, கர்த்தா உமக்கு ஆராதனை, கல்வாரிநாதா ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆவியில் ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அனுதினம் ஆராதனை, ஆராதனை. சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு வைத்தமா இருக்கிறது, நமக்கோ தேவனா இருக்கிறது. அவர் அன்புள்ள தேவனவர், அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனவர். கொள்ளை கொண்ட உத்தாமரே சோதமையா, கொள்ளை கொண்ட உத்தாமரே சோதமையா, எல்லாம் எல்லாம் நீ ஜீவித்த லவரே சோதமையா, எல்லாம் எல்லாம் நீ ஜீவித்த லவரே சோதமையா. ஆராதனை ஆராதனை, ஆவியில் ஆராதனை, ஆராதனை ஆராதனை, சொன்னார் உனக்கு நன்மை செய்தேன், நீ எனக்கு புத்தகம் கொடுத்த மனமாறுவாயாக. அதற்கு சரிந்த மனமாறியோ மாறியோ மனமாறு மனமாறு அப்பாவி என்பே பாசம் வைத்தே அலகோடி சோதமையா, பாவி என்பே பாசம் வைத்தே அலகோடி சோதமையா, கள்ளம் என்பே கருணை வைத்தே சோதமையா, கல்ல என்பே கருணை வைத்தே கணக்கில்லா ஸ்தோத்திரமையா. இக்கல்லன் என்பே கர்த்தருடைய பிள்ளையே, செய்தியை பார்க்கிறவர்களே,
கணவன் மனைவியா இருக்கிறீங்களே, தேவ கருவினால் உங்களுக்குள்ள அன்பு இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள்ளதான அன்பும் ஐக்கியம் உறவு இருக்கிறதா? ஜெபிக்கிறேன் என்று சொல்ற, வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்றீங்க, உன் உள்ளம் எப்படி என்ன சகோதரா, அன்பு சகோதரியே, சிலுவையின் உபதேசம் கற்றுக்கொள்ளும் பைத்தியமாய் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனா இருக்கிறது சொல்லி சிலுவையின் உபதேசத்தை கேட்கிற நீ, உன் உள்ளம் எப்படி இருக்கு? உழைத்து கொடுக்கிற கணவனை அன்பை எப்படி இருக்கு யோசிச்சு. போல இருக்கிறதா? உள்ள மருதத்தை பேசுற போல இருக்கிறதா? அதை கேட்ட குமாரனை போல உள்ளம் இருக்கிறதா? கேடுகளா உள்ளம் இருக்கிறதா? சிலுவையின் உபதேசம் கற்றுக்கொள்ளுக்கு பெற்றி மாறி ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவதை, ரட்சிக்கப்பட்ட நீ உன் சாட்சி எப்படி இருக்கு யோசிச்சு. அவர் ரத்தத்தை சரித்த மானமனம் வந்திருக்கிற அன்பு கத்தோட செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உன் குடும்ப அன்பு எப்படி இருக்குது? அதை நேசிக்கிற நல்ல பிள்ளை மத்தியில் இடைப்பட்டது காசு செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆசை புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே செத்தப்படி சொல்படி நாங்க வாழ்வாள் தாழ்மை பொறுமை அன்பு ஐக்கியத்தை நாங்கள் வெளிப்பட கிருபதனுடைய ஜெயிக்கிறோம். மாறாத செல்வம் அபிஷேக ஆசீர்வாதம் எப்போது டாக்டர் தலைமட்டை ரத்தத்தில் சரீரத்தில் ஆசீர்வதித்து பாதங்கள் ஒரு பகுதி ஆசீர்வதிக்கிறார். ஒரு பாதம் கழுவும் போது கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகலோபகாரங்களும் மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் வைக்கின்ற சதா காலங்களில் சகலோடு சொல்லுவாங்க. கர்த்தர் விளையாடும் கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துகிறார். ஒரு குருவாய்